குருப்பியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். இன்றைய தினம் நாம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பற்றிய சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாதங்களின் பிறப்பன்று, அதாவது சூரியன் ரிஷபம், சிம்மம், கும்பம், விருச்சிக ராசிகளில் பிரவேசிக்கும் நேரம் ஆகும். இது வருடத்திற்கு 4 முறை வரும். விஷ்ணுவை வழிபட மிகவும் சிறப்பு வாய்ந்த பல ஏகாதசி விரதங்களுக்கு இணையான புண்ணிய காலம் ஆகும். இந்த நாளில் மகாவிஷ்ணுவையும் தாயாரையும் நினைத்து வணங்க தீராத குடும்ப பிரச்சனைகள் தீரும். சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை ஆகியவை பிரம்மாவுக்கு உரியவை. பிரம்மாவுக்குரிய சித்திரை, ஐப்பசி, ஆடி, தை மாதம் பிறக்கும் காலங்கள் விஷு புண்ணிய காலம் எனப்படும். வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி ஆகியவை மகாவிஷ்ணுவுக்கு உரியவை. விஷ்ணுவுக்குரிய மாதங்கள் பிறக்கும் நேரம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆகும். ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி ஆகியவை சிவனுக்குரியவை. சிவனுக்குரிய மாதங்கள் பிறக்கும் நேரம் ஷடசீதி புண்ணிய காலம் ஆகும். சடாங்கன் என்றால் சிவபெருமானை குறிக்கும். பொதுவாக திதிகளில் சிறந்ததான ஏகாதசி திதியை மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் உகந்ததாக சாஸ்திரம் கூறுகிறது. ஏகாதசி அன்று ஒருவன் புரியும் பூஜைகளும் அனுஷ்டிக்கும் விரத முறையும் அனைத்திலும் சிறந்த பலன் தருவதாகவும் கூறுவர். ஏகாதசியை விடவும் மிகவும் சிறந்த பலனை தரவல்லது விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆகும். மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிகவும் அதிகமாகவும் பூர்ணமாகவும் துலங்கும் அரிதான நாளாக இந்த நாள் அமைந்து உள்ளது. இந்த பராபவ ஆண்டின் முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வைகாசி 1ஆம் தேதியான, அதாவது 15/5/2026 அன்று வெள்ளிக்கிழமை வருகிறது. அன்றைய தினத்தில் அதிகாலை 1:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை இந்த புண்ணிய கால நேரம் ஆகும். முழுமையாக 9 மணி நேரம் இந்த புண்ணிய காலம் அமைகிறது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் மனதார வழிபட்டு காலை பெருமாள் கோவிலுக்கு சென்று கொடிமர நமஸ்காரம் செய்து 27 பூக்களை கையில் வைத்து கொண்டு 27 முறை பிரகாரவலம் வாருங்கள். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிமரத்திற்கு முன் வையுங்கள். 27 சுற்று முடித்த பின்பு மீண்டும் கொடிமர நமஸ்காரம் செய்யுங்கள். நமது எல்லா தேவைகளையும் வேண்டுதல்களையும் கூறி தங்களின் பிரார்த்தனையை மனமுருகி சொல்லுங்கள். ஓம் நமோ விஷ்ணவே தஸ்மை நமஸ்தஸ்மை புனః புன என்ற மந்திரத்தையும் ஜபித்தவாறு வலம் வரலாம். விஷ்ணு மற்றும் ஸ்ரீதேவியினுடைய துதிகளை கூறி நமது சக்திக்கு இயன்ற பூஜைகளை குறைவர செய்யலாம். முறைப்படி பூஜை செய்ய தெரிந்தவர்கள் அவ்விதம் செய்யலாம். அருகில் உள்ள விஷ்ணு ஆலயத்திற்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சென்று வழிபடலாம். துளசி பூஜை, கோபூஜை மற்றும் ஸ்ரீதேவிக்கு பிரீத்தியை தரக்கூடிய காரியங்களை எல்லாம் சக்திக்கு தகுந்தவாறு செய்யலாம். அதே போன்று அன்றைய தினத்திலேயே விரத நாட்களில் செய்யக்கூடாத செயல்களை தவிர்ப்பது நன்று. ஒருவர் ஒருமுறை இந்த விஷ்ணுபதி புண்ணியகால விரதத்தை அனுஷ்டிப்பது பல ஏகாதசி விரதங்களை அனுஷ்டிப்பதற்கு சமம் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. தமிழ் ஆண்டுகள் மொத்தம் 60 ஆகும். ஒவ்வொரு ஆண்டிலும் வரக்கூடிய 4 விஷ்ணுபதி புண்ணிய காலங்களும் ஒவ்வொரு விதத்தில் வேறுபடும். எனவே இந்த முறை நாம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவறவிட்டால் அடுத்து இதே போன்ற ஒரு புண்ணிய காலம் வருவதற்கு மீண்டும் 60 ஆண்டுகள் ஆகும். எனவே அரிதான இந்த வாய்ப்பினை தவறவிடாமல் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் உலக வாழ்க்கைக்கான தேவைகளையும் மகிழ்ச்சியான மற்றும் செல்வ செழிப்பு மிக்க வளமான வாழ்வினையும் பெற முடியும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆன்மீக முன்னேற்றம், மன அமைதி மற்றும் மோட்சத்தையும் தரவல்லது இந்த புண்ணிய காலம் ஆகும். அன்றைய தினம் நாம் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான பாசுரத்தை இப்போது பார்க்கலாம். குலம் தரும் செல்வம் தந்திடும் என்பது திருமங்கை ஆழ்வார் அருளிய நாராயண நாமம் என்ற மந்திரத்தின் மகிமையை பாடும் பெரிய திருமொழி பாசுரம் ஆகும்.
இந்த நாமம் நற்குலம், செல்வம், துன்ப நீக்கம், மோட்சம் மற்றும் தாயன்பு போன்ற அனைத்து நலன்களையும் தரும். திருமங்கையாழ்வாரின் அந்த பாசுரத்தை மனமுருக அன்றைய தினம் பாடினால் அனைத்து நன்மைகளையும் பெறலாம். திருமங்கையாழ்வார் பாசுரம். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார்படு துயராயினவெல்லாம் நிலந்தர செய்யும் நீள்விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் திருநாமம் என்பது திருமங்கையாழ்வார் அருளிய பாசுரமாகும். நித்தியமும் நாராயண நாமம் சொல்வோம், நமது துன்பம் நீங்கி இன்பமும் வீடும் பேரும் அடைவோம். இப்பொழுது இந்த பாசுரத்தின் பொருளை நாம் தெரிந்து கொள்ளலாம். குலம் தரும் என்றால் உயர்ந்த குலப்பிறப்பை கொடுக்கும். செல்வம் தந்திடும் என்றால் வேண்டிய செல்வத்தை அளிக்கும். அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலம் தர செய்யும் என்றால் பக்தர்கள் படும் துன்பங்களை வேரோடு அறுத்து எறியும். நீள் விசும்ப அருளும் என்றால் பரமபத வீட்டை தரும், அதாவது மோட்சபதத்தை கொடுக்கும். அருளோடு பெருநிலம் அளிக்கும் என்றால் கிருபையையும் பூமியில் சிறப்பையும் அளிக்கும். வளம் தரும் மற்றும் தந்திடும் என்றால் வலிமையையும் பிற நன்மைகளையும் தரும். பெற்ற தாயினும் ஆயின செய்யும் என்றால் பெற்ற தாயை விட அதிகமான பலன்களை செய்யும். நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்றால் இவ்வளவு சிறப்புகளை தரும் நாராயண நாமத்தை நான் கண்டுகொண்டேன் என்பது இந்த பாசுரத்தின் பொருளாகும். நாராயணாவென்னும் நாமம் திருமங்கையாழ்வார் கண்டு கொண்டது இன்பம், செல்வம், புகழ் மற்றும் இவற்றிற்கெல்லாம் மேலான மோட்சத்தையும் தரவல்லது. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ஒரே ஒரு முறை மட்டுமே நாராயண நாமம் வருகிறது. இதற்கு வியாக்கியானம் கூறும் ஸ்ரீ பராசர பட்டர் இது ஒரு குக்கிய நாமம் என்று கூறுகிறார், அதாவது இரகசிய நாமம் என்று கூறுகிறார். இந்த நாமத்தின் அர்த்தத்தை குரு மூலமாக அறிய வேண்டும் என்கிறார். அர்த்தம் தெரியாவிட்டாலும் உள்ளன்போடு செய்யும் நாம சங்கீர்த்தனம் நமக்கு உரிய பலனை அளிக்கும். அதற்கு அஜாமிலன் சரித்திரமே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஸ்ரீமத் பாகவத்தில் 6வது காண்டத்தில் அஜாமிலோ வாக்கியனம் கூறப்பட்டுள்ளது. அஜாமிலன் பிறப்பால் அந்தணர் குலத்தை சார்ந்தவர். ஒருமுறை யாக யக்னங்களுக்காக தர்பை முதலியவைகளை சேகரிக்க வேண்டி அஜாமிலன் காட்டுக்கு சென்றார். அங்கே ஒரு தாசியை கண்டு அவளை மோகித்து தன்னிலை மறந்து அவளுடனேயே வாழ்கிறார். அந்த தாசிக்கும் அஜாமிலனுக்கும் 10 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். முன்வினை பயனால் தனது கடைசி பிள்ளைக்கு நாராயணன் என்று பெயரிட்டார். கடைசி பிள்ளையின் மேல் பாசம் வைத்த அஜாமிலன் தன்னை அறியாமல் நாராயணா என்று பலமுறை கூறுகிறார். கடைசி காலத்தில் அஜாமிலனின் உயிரை கொண்டு செல்ல யமதூதர்கள் வருகிறார்கள். யமதூதர்களை கண்ட பயத்தில் அஜாமிலன் தனது கடைசி மகனை நினைத்து நாராயணா என்று அழைக்கிறார். நாராயணா நாமத்தை சொன்னவுடன் வைகுண்டத்திலிருந்து பகவான் விஷ்ணுவின் தூதர்கள் வந்து யமதூதர்களை தடுத்தார்கள். யமதூதர்கள் அஜாமிலன் செய்த பாவத்தின் பட்டியலை எடுத்து கூறினார்கள். அதற்கு விஷ்ணு தூதர்கள் அனைத்து பாவங்களையும் ஸ்ரீ நாராயண நாமஜபம் போக்கிவிட்டதை எடுத்துரைத்து அஜாமிலன் உயிரை காக்கிறார்கள். இதை கேட்ட அஜாமிலன் பகவான் நாமத்தின் மகிமையை உணர்ந்து தனது மீதி நாட்களை ஹரித்வாரில் பகவன் நாம சங்கீர்த்தனத்தில் கழித்து பிறகு வைகுண்ட பதவி அடைகிறார். விஷ்ணு தூதர்கள் தங்களை தடுத்த விஷயத்தை யமதர்மராஜனிடம் யமதூதர்கள் கூற அதற்கு யமன் பகவான் மகாவிஷ்ணுவிற்கு தான் கட்டுப்பட்டவர் என்றும் பகவானின் பக்தர்களையும் பகவானின் நாமத்தை கூறுபவர்களையும் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று தனது யமதூதர்களுக்கு உரைக்கிறார். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் கடைசியில் ஒரு ஸ்லோகத்தில் சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்காக் சுகினோ பவந்து என்று வருகிறது. இதன் பொருள் அது பகவானின் நாமம் என்று தெரிந்து கூட சொல்ல வேண்டாம். நாராயணா என்ற சப்தமே நமது துயரங்களை போக்க வல்லது. எப்படி ஒரு குழந்தை தனது மழலை சொல்லால் கூறுவதை
தாய் புரிந்து கொள்கிறாளோ அதுபோல அவனது பெயரை நாம் தெரிந்து சொன்னாலும் தெரியாமலே சொன்னாலும் பகவான் அதை நாம சங்கீர்த்தனமாக ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் செய்கிறார். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார்படு துயராயினவெல்லாம் நிலந்தர செய்யும் நீள்விசும் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். வரும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் கோவிலுக்கு செல்ல இயலாவிட்டாலும் வீட்டிலேயே இந்த பாசுரத்தை சொல்லி வழிபட நமக்கு துன்பம் நீங்கி இன்பமும் வீடு பேரும் கிடைக்கும். நித்தியமும் நாராயண நாமம் சொல்லுவோம், நமது துன்பம் நீங்கி இன்பமும் வீடும் பேரும் அடைவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.